ஒரு மண்ணுக்கு மகனாக பிறந்தவன் யார் எவரனே தெரியும். நாடு விட்டு நாடு பிடிக்க ஓடி வந்த தாசி அவர். ஒரு நாட்டியக்காரி. அவர் என்னவோ கொடுத்தாரு. குடிச்சனால மறுபடி தங்கச்சி யாரும் தெரியடா. அந்த தெவரியா யாரும் தெரியடா. அட பாவி. ஏய் அது நாடு விட்டு நாடு பிடிக்க வந்த நாடோடி நாயே. அது எச்சகல நாயே. அது அனாத நாயே. அது மழை நாயே. அது தாசி. அது தாசி. அது பாவி தெவரியா. ஒரு போது தெரியும் அண்ணனை அடிக்கலாம் உதைக்கலாம் எல்லா உரிமையும் உனக்கு. ஆமா சின்ன வயசுல இந்த அண்ணன் உன்னை தூக்கும் போது அண்ணன் நீ மார்மேலே ஏற்றி வதைப்ப. அதெல்லாம் கூட மறந்துட்டேன். ஆனா வந்துட்டாரு இப்போ அடிச்சத கூட நான் மன்னிச்சிடுறேன். ஏன்னா நீ ஏன் தங்கச்சி ஆச்சா. ஆயிரம் இருந்தாலும் நீ ஒரு பெண்தான். நாட்டியமாட ஓடி வந்தாலும் நானும் ஒரு பொம்பளை தான். அடி பேபி அவளிடத்துல நீ மன்னிப்பு யார கல்யாணம் பண்ணிக்க பாரு. எங்க அக்கால தேவடியாண்டியா இவ தேவடியாடா. அவ லோப்ரா. அவ ஊர் மேல போறா. இந்த மாதிரி கேக்குறியா? நாளை பின்னாடிக்கு யாரு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஒரு தகுதி தராதர வேணாமா? அவ எப்பேர் வெட்டுவேன், நான் எப்பேர் வெட்டுவேன். அண்ணா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை நெத்தில தான் வைக்கணும். 5 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பை வெளியில தான் விடணும். ஐயோ செருப்பு பலபலனுக்கு சொல்லிட்டு பூஜை ரூம்ல வைக்க முடியாது. அது குங்குமம் 5 ரூபாய் தான் வெளியில போட முடியாது. அப்ப நாங்க என்ன செருப்பா? செருப்புக்கு சமாதம். அந்த செருப்பை தேவடியா பையா அவ சொல்ல நீ சொல்ற தேவடியா பையா. அவனிடத்துல மன்னிப்பு கேட்க முடியாது. பெண்ணே கச்சிலை ஐயா உனக்கான நியாயத்தை நான் வழங்குகிறேன். நியாயம் வர முடியாதுங்க. நியாயம் போடான்றா பாடின்றா தேவடியான்றா என்ன கேட்டா பாடி பீக்ஸ்ன்றா. நான் கேட்டமா நான் வர முடியாது. நிச்சயமான உங்களுக்கான நீதி நான் வழங்குகிறேன். அப்படியே